ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் நலமா இருக்கீங்களா? நான் நலமோ நலம். நான் எப்போவுமே என்றைக்குமே பெருசாக நான்வெஜ் சாப்பிட்டு ஆசைப்பட மாட்டேன். நேற்று என்னன்னு தெரில, எனக்கு அந்த காய்ச்சல் அடித்தனால உடம்பு சரியினால கார சாரமாக மீன் குழம்பு சாப்பிடணுன்னு ஒரு ஆசை. பின்ன வரவழில தேடனா மணி 10:30 ஆகிட்டு, மார்க்கெட்லாம் மூடிட்டு. பின்ன இவர்கிட்ட சொன்னேன் மீன் குழம்பு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குன்னு. இவர் சொன்னார் மீன் கடைலாம் மூடி, எனக்கு வேறு ஆசைப்பட்டுட்டு உனக்கு எங்கே மட்டன் கிடைக்கா மட்டன் வாங்கி தரேன்னு சொன்னார். 10:30 மணிக்கு மட்டன் கடை தேட போய் இவருக்கு கிடைக்காதனால 11:30 மணிக்கு திருப்பி வெறுங்கை வீசிட்டு வந்தார். என்ன செய்ய, ஆசைப்பட்டு எனக்கு இப்போ இந்த உடம்பு சரியானால ஏதாவது நல்லா காரம், என்னோட ஆசை கார சாரமாக புளிப்பு போட்டு மீன் குழம்பு சாப்பிட்ணும் ஆசை. இவரோட ஆசை நல்லா கார சாரமாக நல்லா குழுன்னு எண்ணெய் திரண்டு வர மாதிரி மட்டன் சாப்பிட்ணும் ஆசை. ஃபைனலாக 2 பேரும் ஏமாத்தது தான் மிச்சம். ஒன்றும் கிடைக்கல. எனக்கு கடையிலேருந்து வரும்போது அந்த ஆசை இருந்தால் கூட அங்கே திரும்பாலும் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துருப்போம். எனக்கு வீட்டுக்கு வந்த பின்னதை ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஒரு தோணிச்சு. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. கடைசியாக 2 பேரும் 11:30 மணிக்கு ஏமாந்தது தான் மிச்சம். என்ன செய்ய, ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும். இவருக்கும் வயிறு பசி செஞ்சுட்டு பின்ன ஃபைனலாக என்ன செய்ய, ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும். சப்பாத்தியை பண்ணி எனக்கு ஒரு கிளாஸ் சாயா போட்டு அதில் முக்கி சாப்பிட்டேன். இவருக்கு ஒரு கிளாஸ் பாலாக காய்ச்சி கொடுத்து அவர் பாலில் முக்கி சாப்பிட, நான் சாயாவில் முக்கி சாப்பிட ஆசை நிறைவேறலை. அந்த வருத்தத்தோடய படுத்து தூங்கியாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எதுவும் நான்வெஜ் பண்ண முடியாது. நாளைக்கு சனிக்கிழமை எதுவும் பண்ண முடியாது. பாலாஜி கண்ணை கூத்திடுவார். இனி ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆசை இருந்தால் கண்டிப்பாக மீனை வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். என் பாலா போன ஆசை ஒரு சின்ன மீன் குழம்பு கூட எனக்கு கொடுப்பன இல்லை. எனக்கு தலையெழுத்து இல்லை, என்னமோ இல்லை, அவ்வளோதான். நியாயமான இது இருந்தால் நடந்திருக்கும். 10:30 மணிக்கு மீன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் எங்கே கடை இருக்கும் சொல்லுங்கள். நான் நினச்சேன் தப்பு தானே. நான் எப்போவுமே எதுவுமே பெருசாக சாப்பிட ஆசைப்பட மாட்டேன். நேற்று என்னன்னு தெரியல, அப்படி ஒரு ஆசை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்றைக்காவது இப்படி உடம்பு சரியானதில் வித்தியாசம் ஏதாவது சாப்பிடணும், காரசாரம் சாப்பிடணும்னு தோணியிருக்கா சொல்லுங்கள். முந்திலாம் அடிக்கடி மீன் மட்டன் அடிக்கடி பண்ணுவோம். இப்போ மீன் மட்டன்லாம் பண்ணி ரொம்ப டைம் ஆகுது. நான் ஆசைப்பட்டு ஒரு பீஸ் சாப்பிடுவோம், மறுநாள் சாப்பிட எனக்கு பிடிக்காது. அதுதான் என்னோடய பிரச்சனை. நிறைய பேர் சொல்லுவாங்க மீன் குழம்பு மறுநாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சோறு எதுவும் சாப்பிட முடியலன்னு கொஞ்சம் உப்புமா பண்ணிட்டேன். காலையிலேக்கு மத்தியானத்துக்கு நைட்டுக்கு இது தான், வேறு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. இப்போ உப்புமா பண்ணிட்டேன், நான் சாப்பிட பிடிக்கல, அதனால் மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு வாரம் காலமாக ஒரு கப்பு டீயும் இந்த ரஸ்க்கும் சாப்பிட்டு தான் நான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு டீ ரஸ்க்கும் பிடிச்சதுன்னா வாங்க, நம்ம சேர்ந்து குடிக்கலாம். நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள். நான் காலையில் எதுவும் சாப்பிட மாட்டேன். இப்போ மாத்திரை போடணும் பார்த்தீங்களா, அதனால் ஒரு ரஸ்க்கு. 10 நாளைக்கு முன்னே காய்ச்சலில் வெறும் வயிற்றில் மாத்திரை போட்டால் தான் எனக்கு இந்த நிலமை. அதனால் ஒரு ரஸ்க் எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சமாக காக்கடினா வெள்ளரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சின்ன சப்ஜி பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது இப்போ நம்ம தலைவருக்கு சப்பாத்திக்கு. எனக்கு உப்புமா. இப்போ சப்பாத்தி பண்ணால் வேலை முடிஞ்சிடும். வீடியோ